அன்பினர்களே, இன்றைய செவ்வாய்க்கிழமை இன்னும் 72 மணி நேரம் குறைந்த அளவே இருக்கின்றது. ஜெனீவாவில் அமெரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்தப்படுகின்றது. இப்பொழுது ஜலசந்தி ஓபன் ஆகிவிட்டது. அமெரிக்க கடற்படை முற்றுகை அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டதால் ஈரானிய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் தடையின்றி பயணிக்கின்றன. ஜலசந்தி ஓபன் ஆயிடுச்சு. குறைந்தது 3 ஈரானிய எண்ணெய் கப்பல்களும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் சென்ற 2 சரக்கு கப்பல்களும் அமெரிக்க கடற்படை முற்றுகையை வெற்றிகரமாக உடைத்துக் கொண்டு சென்றுள்ளன என்று இந்த வட்டாரம் இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவிக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே புதிதாக இறுதி செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் செயல்பாட்டு வெற்றியாக இந்த கப்பல்கள் திங்கட்கிழமை மாலை முதல் தடையின்றி செல்கின்றன. ஈரானிய கப்பல் போக்குவரத்திற்கு எதிரான சட்டவிரோத அமெரிக்க முற்றுகை பிரச்சாரத்தின் மத்தியில் பல மாதங்களாக தவித்த இந்த கப்பல்கள் சர்வதேச கடல் வழியாக தடையின்றி சென்றதாக செய்திகள் இன்றைய செவ்வாய்க்கிழமை செய்திகளாக உலக அளவில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்திகள் இன்றைய முதல் செய்தியாகவும் இருக்கின்றது. அமெரிக்க கடற்படையின் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது தற்காலிக தடைகள் தளர்த்தப்பட்டதாக கூறப்படும் இந்த சூழல் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதட்டமான மற்றும் மாறிவரும் புவிசார் அரசியல் சூழலின் ஒரு பகுதியாகும். இது குறித்த விரிவான பார்க்கையை பார்ப்போமானால், அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணிகள் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தவும் ஆயுத பரிமாற்றத்தை தடுக்கவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மற்றும் ஓமன் வளைகுடா பகுதியில் நீண்ட காலமாக ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த சூழலில் முற்றுகை நீக்கம் என்பது மிகப்பெரிய செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே திரைக்கு பின்னால் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக குறிப்பிட்ட காலத்திற்கு அழுத்தங்களை குறைக்கும் நோக்கில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படலாம் என்றும், அமெரிக்க கடற்படையின் ரோந்து பணிகள் அல்லது முன்னுரிமைகள் வேறு பகுதிகளுக்கு அல்லது ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கு மாற்றப்படுகின்றது என்றும் அது தற்காலிக இடைவெளிகளை உருவாக்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அப்படியானால் இது ஏதோ ஒரு இடத்துல எங்கே நாம் நேற்று சொல்லிருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல இது உடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பிராந்தியத்தில் ஈரானிய கப்பல்களும் அமெரிக்க கப்பல்களும் இடையே நேரடி மோதல்கள் தற்காலிகமாக குறையும் போது இயல்பான கப்பல் போக்குவரத்துக்கள் அனுமதிக்கப்படுகின்றது. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் போது ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் தடையின்றி சர்வதேச சந்தையை அடைவது எளிதாகிறது. இது ஈரானின் வருவாயை அதிகரிப்பதோடு உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காகோ வெசல்ஸ், அதாவது சரக்கு கப்பல்கள் தடையின்றி செல்கின்றன. பிராந்திய வர்த்தக பாதைகள் சீராக்குகிறது. இது கப்பல் காப்பீடு, இன்சூரன்ஸ் மற்றும் சரக்கு கட்டணங்களை தற்காலிகமாக குறைக்கவும் உதவுகிறது. இந்த நகர்வு அப்பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கை மீண்டும் உறுதிப்படுத்தவும் அமெரிக்காவின் கடுமையான அழுத்தங்களுக்கு பதிலாக ஒரு சமரச போக்கை உருவாக்கவும் வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள் அல்லது புதிய பாதுகாப்பு கொள்கைகள் இந்த தளர்வுகளை எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையான மறைமுக மோதல்கள் அல்லது பிராந்திய கூட்டணிகளின் செயல்பாடுகள் இந்த போக்குவரத்தில் மீண்டும் சிக்கல்களை உருவாக்கலாம். இதைத்தானே நாமளும் நேற்று சொல்லுகிறோம், ஏதோ ஒரு வகையில குட்டிச்சாதான் குழப்ப வாய்ப்பு இருக்காண்டு. சர்வதேச அளவில் ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு தளங்கள் இத்தகைய மாற்றங்களை நுணுக்கமாக கவனித்து வருகின்றன. அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை சார்ந்தே இதன் முழுமையான தாக்கத்தை கணிக்க முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. தற்போது வளைகுடா பிராந்தியத்தில் கப்பல் போக்குவரத்து குறித்து மிக அளவான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது தடையின்றி ஈரானிய கப்பல்கள் பயணிக்கின்றது. இதுதான் நடந்திருக்கிறது. அனைத்து முனைகளிலும் பரந்தளவில் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானுக்கு எதிரான சட்டவிரோத அமெரிக்க கடற்படை முற்றுகையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மத்தியஸ்தத்தில் இறுதி செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான 24 மணி நேரத்துக்குள் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலகம் நேற்று அதிகாலையில் திணிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வரைவை தெஹ்ரானும் வாஷிங்டனும் இறுதி செய்துள்ளதாக உறுதிப்படுத்தியிருந்தது. இது லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் அமெரிக்க இஸ்ரேலிய போர் நடவடிக்கைகளுக்கு உடனடியாக மற்றும் நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதோடு ஈரானுக்கு எதிரான அமெரிக்க கடற்படை முற்றுகையும் முடிவுக்கு வருகின்றது.
தியாகியான தலைவர் அயதுல்லா சையத் அலி கமனி அவர்களின் வழிகாட்டுதல், தற்போதைய தலைவர் அயதுல்லா சையத் முஸ்தபா கொமெனி அவர்களின் அறிவுறுத்தல்கள், ஈரானிய மக்களின் அசைக்க முடியாத ஆதரவு மற்றும் நாட்டின் ஆயுத படைகளின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றின் கீழ் இஸ்லாமிய குடியரசு கடினமான மற்றும் தீவிரமான பேச்சுவார்த்தை காலத்தை நிறைவு செய்தது என்றும் அந்த ஈரானிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் ஒப்புதலின் அடிப்படையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான போர் முடிவு பேச்சுவார்த்தைகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வரைவு ஜூன் 15 மாலை இறுதி செய்யப்பட்டது நேற்று என்று அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. எட்டப்பட்ட ஒப்பந்தங்கள் படி லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு வருகின்றன. மேலும் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை உடனடியாகவும் முழுமையாகவும் முடிவுக்கு வருகின்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை என்று அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்படும் என்றும் செய்திகள் வெளியாகி வருகின்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இரு தரப்பினரும் தங்களது கடமைகளை நிறைவேற்றும் வரை இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்படும் என்றும் செயலகம் கூறுகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜெனீவாவில் கையெழுத்திடப்பட்ட உடனேயே நிலுவையில் உள்ள சர்ச்சைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட அமெரிக்காவுடனான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் நேற்று கூறியிருக்கின்றார். ஆக பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கின்றது என்றாலும் என்னுடைய பார்வையில் 19 கையெழுத்து இடப்படும் வரையும் அந்த நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. ஏனெனில் ஏதொரு வகையில் குட்டிச்சாதம் இதை குழப்பதற்கான மிகப்பெரிய முயற்சி எடுக்கலாம். அதைத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெனீவாவில் நல்லபடியாக வெள்ளிக்கிழமை இலங்கை நேரப்படி 12 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில் கையெழுத்து இடப்பட இருக்கின்றது. அதே டீம் வருகின்றது, இதே டீம் போகின்றது. ஈரானின் பழைய அவங்களுடைய சபாநாயகர் டீமும் அமெரிக்க அதிபர் மருமகன் ஜெராட் குஷ்னர் தலைமையிலும் வான்ஸும் போறாராம். செய்தி வந்திருக்கு. பழைய டீம் தான், அதே டீம் தான் போறாங்க. ஈரானிய டீம் பலமான டீம் போகின்றது. அவங்களோட சென்ட்ரல் பேங்க் சேர்மன் கூட போறாங்க. இப்படியான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதற்குள் வேறு செய்திகள் வருகின்ற போது நாம் பரிமாறிக்கொள்வோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.